அடுத்ததா டிஎம்கே ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து நிறைய பதிவு போட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து யார் கூட வேணா கூட்டணி சேருவாரு, அவருக்கு கொள்கை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொள்கை அப்படிங்கிறத வந்து சொன்னதுனால வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம், விஜய் அவர்களை வந்து ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரம் நடந்துச்சா இல்லையா? அது வந்து நான் சொல்லலை, இது வந்து ஓப்பன் நியூஸ்ல வந்த செய்தி. சிபிஐயோட ஜெனரல் செக்ரட்டரி எம்ஏ பேபி அவர்கள் வந்து சொன்ன விஷயம் தான் இது. இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்று சேர்ந்து வந்து கூட்டணி அமைக்கலாம். ஸோ இதுல வந்து யார் தலைவர் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்க சூழ்நிலையில ஒரு பொதுவான ஆளை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரா போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போச்சு. அந்த பொதுவான ஆளா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான் வந்து இத்தனை நாளா வந்து அவர் காலதாமதம் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா திருமாவளவன் அவர்களே வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறோங்கிறோ அவங்க 3 பேர் சேர்ந்து ஒன்னா அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு வந்து இவர் ஆதரவு தெரிவிச்சாரு. ஏன் அவ்வளவு தாமதம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள என்ன பிளான் போயிருக்கு அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதாகவும் அதில் வந்து சிஎம்மா வந்து திருமாவளவன் அவர்களை வந்து முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து பாஜகவினரும் பாமகவும் வந்து அவங்கள வந்து சிஎம் ஆக்கிறத வந்து ஒத்துக்காதனால தான் வந்து அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் வந்து டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி, நான் சொன்ன செய்தி இல்லை. ஸோ இதிலிருந்து கொள்கைக்காக வந்து கொள்கை இல்லை ஒன்றும் இல்லை, அதனால டிவிகேவினர் ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து யார் கூட வேணா கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே டிஎம்கேவினர். அப்படி எதுக்கு பாஜகவோட கூட்டணி வச்ச அடிமை அதிமுக அப்படின்னு நிறைய பக்கம் சொல்லிட்டு இருந்தீங்களா, அவங்களோட கூட்டணி வச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாங்கிற ஒரு டாக் வந்து எதற்கு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல. இது வந்து நான் சொல்லல, கம்யூனிஸ்டோட ஜெனரல் செக்ரட்டரி சொன்ன விஷயம் தான் இது. அவர் வந்து கூட்டணியில் இருக்காரு, அதுவும் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இல்ல, நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அழுத்தத்தின் பேர்ல வந்து அடுத்த நாள் வந்து மாத்தி சொல்றாரு ஒரு விஷயத்த. ஆனா அங்க போன அங்க ஒரு அப்படி ஒரு விஷயம் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது. உங்களுக்கு நீங்க ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க கொள்கையை விட்டுட்டு 60 வருஷமா போட்டி போட்ட ஒரு எதிரி கூடயே நீங்க வந்து ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து அப்பவும் கூட அவங்க பிஜேபி பாமக அப்படிங்கிற கட்சியோட அவங்க ஒரு சமரசம் பேசுறாங்க, ஒரு ஆதரவு கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வெளியே வரல. திமுக கூட்டணியில இருந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்களே தவிர அவங்க எப்பவுமே பிஜேபி பக்கமே போகல அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து பேசுறதும் வந்து எனக்கு சரியா படலை அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து.